புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல நடந்த உண்மையான திகில் சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ராகவன், சுஜித்ரா அப்படிங்கிறவங்க கேரளாவை பூர்வீகமா கொண்டவங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. 8 மாசத்துல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. இவங்க ஊர்ல சின்ன சின்னதா வாங்கின கடன் எல்லாமே ஒட்டுமொத்தமா உருவெடுத்து பெரிய கடன் சுமையா மாறுது. கடன் தொல்லை தாங்க முடியாம இனிமே நம்ம இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உடனே தன்னோட படிச்ச ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாருங்க. இத பத்தி சொன்னதுமே அவரும் கொஞ்ச நாளைக்கு நீ எங்க ஊர்ல வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொன்னதால இவங்க இவரோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வர இடம்தான் புதுக்கோட்டை. இவரும் இவர் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு புதுக்கோட்டைக்கு வந்துடுறாரு. வந்ததுமே தன்னுடைய உயிர் நண்பனான மணியை பார்த்து பேசுறாருங்க. ரொம்ப கடன் ஆயிடுச்சுடா, இதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சு கூட இங்க நான் பொழைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஏதாவது சின்ன ரொம்ப கம்மி விலையில வாடகையில வீடு ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு மணி கிட்ட கேக்குறாருங்க. மணி என்ன சொல்றாருன்னா, நம்மளது ரொம்ப சின்ன கிராமம்டா. 30 வீடு தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு இங்க வீடு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். அது வரைக்கும் நீ நம்ம வீட்ல தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த கிராமத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கிராமத்துக்கு உள்ள நுழையிற இடத்திலேயே ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஊருக்கு எல்லை ஆரம்பமாகும். இந்த ஆரம்பத்துல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போறோம் அப்படின்னா சுத்தி வயல்வெளி தான். வயல்வெளிக்கு நடுவுல ஒரு மோட்டார் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. 10க்கு 10 ரொம்ப சின்ன அளவுல தான் இருக்கு. ஆனா இத 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அது யூஸ் பண்ணாம பூட்டி தான் இருக்கு. இந்த மோட்டார் ரூம்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனாதான் ஊரோட ஆரம்பமே ஆகுதுங்க. அங்கதான் ஒரு சில வீடுகள் இருக்க ஆரம்பிக்குது. இந்த ஊருக்கு எல்லைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு சுடுகாடு. இவ்வளவுதாங்க. இந்த ஊரோட அமைப்பு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. மணியும் எங்கெங்கயோ தேடி பார்க்கறாரு. அந்த அளவுக்கு வீடுகள் இருக்கிற மாதிரி அவருக்கும் தெரியல. நீ தேடி பார்த்த வரைக்கும் அவருக்கு சரியான வீடு எதுவுமே கிடைக்கல. ஆனா ராகவன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எத்தனை நாளைக்கு நம்ம இங்க இருக்க முடியும்? நான் மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல. நம்மோட குழந்தைங்க, நம்ம மனைவி இருக்காளே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. ஒரு நாள் மணி கூட இவரும் என்ன பண்றாரு, வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மணி வேலை செய்யற இடத்துக்கு போறாருங்க. அப்படி போகும்போது தான் இவருக்கு அந்த மோட்டார் ரூம் தெரியுதுங்க. தனியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த வீட்டுக்கு கரண்ட்டும் இருக்குன்றதால மணி கிட்ட கேக்குறாரு, இது என்னடா வீடு அப்படின்னு. உடனே மணி என்ன சொல்றாருன்னா, இது வந்து மோட்டார் ரூம் மாதிரிடா. ஆனா அப்ப இருந்தவங்க இங்க இருந்தாங்க. இப்ப அது பூட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீடு யாருதுன்னு விசாரிச்சு எனக்கு இந்த வீட கொஞ்சம் வாங்கி குடுடா அப்படின்னு சொல்லும்போது, மணி என்ன சொல்றாருன்னா, தனியா இருக்குடா. ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீ ஊருக்குள்ள வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகுமே. நீ எப்படி தனியா குழந்தைய வச்சுட்டு இங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த வீட மட்டும் வாங்கி குடுடா. கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறமா வேணா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது, மணியும் சரி நான் யாருது என்னன்னு விசாரிச்சுட்டு கேட்டு பாக்குறேன்டான்னு சொல்லி சொல்றாரு. இவரும் போய் அந்த வீட்ட விசாரிச்சு பாக்குறாருங்க. விசாரிச்சு பார்க்கும்போது தான் இவங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்களுடைய வீடு அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே அவங்க கிட்ட போய் பேசும்போது, இந்த மாதிரி என்னுடைய நண்பன் தான். ஒரு 2 மாசத்துக்கு தங்கிக்கிட்டோம். அவனுக்கு சரியான வேலை இல்ல அப்படிங்கிறத கேட்ட உடனேயே, அவங்களும் சரிங்க தங்கிக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சாவிய குடுக்குறாங்க. கொஞ்சம் வீட்ட கிளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாழடைஞ்சு இருக்குன்னு சொன்னதால, அதெல்லாம் நாங்க கிளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாவிய வாங்கிட்டு வந்து ராகவன் கிட்ட குடுக்குறாருங்க மணி. ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே, ஆனா இருக்க ஒரு இடம் இருக்கு. நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, ராகவனும் வேலைக்கு ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாருங்க. இவங்களோட வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா போய்க்கிட்டு இருக்கு. இன்னுமே வந்து ஒரு சில இடங்கள்ல கிராமங்கள்லாம் இருக்கிறதால, இந்த கிராமங்கள்ல வழக்கப்படி அந்த ஊர்ல இந்த சாமக்கோடாங்கிகள் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்கங்க. இவங்க ராத்திரி 12 மணிக்கு மேல வந்து அந்த ஊருக்குள்ள குறி சொல்றத வழக்கமா வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்க சுடுகாட்டுல தான் இருப்பாங்க. அந்த ஊருக்கு எல்லைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சுடுகாட்டுல தங்கி இருந்துகிட்டு, ஊருக்கு ராத்திரி நேரத்துல வந்து குறி சொல்றத வழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த ஊர்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷன், ஒரு பண்டிகை அப்படி ஒரு வீட்ல ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, அந்த சாமக்கோடாங்கி வந்து சாப்பாடு வாங்கிட்டு போறதையும் வழக்கமா வச்சிருப்பாங்கங்க. இப்படி சாமக்கோடாங்கி வந்து ஒரு சில நேரத்துல ராத்திரியில குறி சொல்லிட்டு போறத வழக்கமா வச்சிருப்பாரு. ஒரு நாள் ஊருக்குள்ள ஒரு வீட்ல விசேஷம் அப்படிங்கிறதால யார் மூலியமா சாமக்கோடாங்கிய வர சொல்லி சொல்லி அனுப்புறாங்க. சாமக்கோடாங்கியும் அந்த ஊருக்குள்ள வரும்போது, ஊர் எல்லையை தாண்டி உள்ள வரும்போது முதல்லயே அந்த மோட்டார் ரூம் தாங்க இருக்கு. அதாவது ராகவனோட வீட்ல சுசித்ரா இருக்காங்க இல்லைங்களா? அந்த வீடு தான் முதல்ல இருக்கு.
அந்த வீட்ட தாண்டி தான் 1 கிலோமீட்டர் நடந்து போனா தான் ஊருக்குள்ள இருக்க வீடுகளுக்கு போக முடியுங்க. அப்படி இந்த சாமக்கொடாங்கி அன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்குறதுக்காக ஊருக்குள்ள வராரு. அப்படி வரும்போது தான் சுஜித்ரா ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுஜித்ராவ பார்க்குறாரு. பார்க்கும்போது இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இது! இப்படி ஒரு பொண்ணு இந்த ஊருக்குள்ள நம்ம பார்த்ததே இல்லையே! யாரா இருக்கும்? பார்க்கறதுக்கு இப்படி இருக்காங்களே! அப்படின்னு சுஜித்ராவ நினைச்சுக்கிட்டே இவரு ஊருக்குள்ள போறாருங்க. போகும்போதெல்லாம் இவருக்கு சுஜித்ராவோட நினைவாவே இருக்கு. அதாவது வந்து ராத்திரியில மட்டும் வரதால அந்த ஊருக்குள்ள யார் இருக்காங்க, இல்ல அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. அன்னைக்கு பகல்ல வந்ததால தான் சுஜித்ராவ முதல் முறையா இவர் பார்க்குறாரு. பார்த்ததுலேருந்தே சுஜித்ரா மேல இவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருது. சாப்பாட வாங்கிக்கிட்டு திரும்பி போகும்போது சுஜித்ரா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சுஜித்ரா இல்லங்க. அவங்க உள்ள ஏதோ வேலையா உள்ள போய்க்கிட்டு இருக்காங்க. உடனே இவரு சுஜித்ரா இல்லையே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மனசுல ஒரு கஷ்டத்தோட இவரு திரும்பி அந்த சுடுகாட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு சுஜித்ராவையே நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. யாரு என்னன்னு தெரியலையே, அவளை பார்த்ததுமே நமக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சுஜித்ராவையே இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில ஆனதுமே அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊருக்குள்ள வராம ஊருக்கு எல்லைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறாருங்க. யாரு என்னன்னு விசாரிக்கும் போதுதான் இவருக்கு ஒரு சில விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க புதுசா இப்பதான் குடுத்தனம் வந்திருக்காங்க. அவங்க கணவர் இங்கதான் ஒரு சின்ன வேலை செய்றாரு. ஒரு 8 மாச குழந்தை இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருதுங்க. கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இவருக்கு சுஜித்ரா மேல இருக்க அந்த ஈர்ப்ப அடக்கவே முடியல. எப்படியாவது சுஜித்ராவ பார்க்கணும், அவகிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இவர் கொஞ்சம் நெருக்கமா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. சுஜித்ராவோட கணவர் டெய்லியும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பஸ் ஏறி தான் வேலைக்கு போறத வழக்கமா வச்சுட்டு இருக்காருங்க. அப்படி போகும்போது காலையிலேயே வந்து சாமக்கோடாங்கி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. டெய்லியும் கொஞ்ச நேரம் பேசுறதால நாளுக்கு நாள் போக போக இவங்க 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி தெரியுது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாமக்கோடாங்கி கேக்குறாருங்க. ஏன் அந்த வீட்ல இருக்கிற ரொம்ப கஷ்டமா இல்லையா? ஏதாவது நல்ல வீடு பார்க்கலாம்ல. ரொம்ப கஷ்டப்படுறியா? அப்படின்னு கேட்கும்போது, உடனே ராகவனும் எல்லாத்தையுமே அவர்கிட்ட புலம்புறாருங்க. இப்படி கடன் ஆயிருச்சு, அப்படி வந்துட்டேன். என்னுடைய எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன். ஊருக்கும் போக முடியாது. இங்கேயும் என்னால வசதியா வாழ முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு ராகவன் கேட்கிறாரு. அதுக்கு அந்த சாமக்கோடாங்கி சொல்றாரு. குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற ஒரு வசியம் இருக்கு. அந்த வசியத்த நான் உனக்கு பண்ணி குடுக்குறேன். உன்னுடைய வீட்ல வச்சு அத நீ பூஜை பண்ணி வணங்கணும். நீ வணங்கிட்டினா, அது உனக்கு நேர்ல வந்து காட்சி குடுத்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்கும். நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு குடுக்கும். உனக்கு சரின்னா சொல்லு. உனக்காக அந்த பூஜைய நான் பண்றேன். அப்படின்னு சொல்றாருங்க. இத கேட்டதுமே, இவரு கேரளாவ பூர்வீகமா கொண்டவர் அப்படிங்கிறதால, இதுல கொஞ்சம் நம்பிக்கை இவருக்கு இருக்குங்க. அப்ப இவர் சொல்றது உண்மைதான்னு சொல்லி சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா சாமக்கோடாங்கி ஒரு கண்டிஷன் சொல்றாரு. அந்த பூஜைய உன் மனைவி தான் செய்யணும். அவள நீ ஒத்துக்க வையி. நான் ஒரு சிறப்பு மை ஒண்ணு குடுப்பேன். அந்த மைய அவளுடைய தலையில தேய்ச்சுக்கிட்டு, செவ்வாய்க்கிழமை ராத்திரி 12 மணிக்கு கரெக்ட்டா அவளுடைய ஒரு சொட்டு ரத்தத்த விட்டு, நான் சொல்லிக் குடுக்குற ஒரு சில மந்திரங்கள சொல்ல சொல்லு. 3 வாரம் தொடர்ந்து நீ பண்ணிட்டீன்னா, 4வது வாரம் அது உனக்கு காட்சி குடுக்கும். நீ கேட்கிற வரத்த அது உனக்கு குடுக்கும். என்ன சொல்ற? அப்படின்னு கேட்கும்போது, நான் என் மனைவி கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு ராகவன் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. தன்னோட வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட மனைவிய கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவங்க கிட்ட பேசுறாரு. அவங்க இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கே எதிரா அமையும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே தன்னுடைய மனைவிய இது பண்ற விதமா, நமக்கு வேணான்னா இத நம்ம அழிச்சிடலாம். ஒரு சில பொம்மை மட்டும் தான் நான் கொண்டு வரேன். அத வச்சு நீ வணங்கு. எனக்காக செய். நம்ம கஷ்டம் எல்லாமே போயிடும் அப்படின்னு ரொம்ப அவங்க மனைவிய வந்து கெஞ்சி கேட்கறதால அவங்க மனைவியும் சரி, நல்லது நடந்தா சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம தான் இந்த பூஜைய பண்ணணுமா? ஊருக்குள்ள யார்கிட்டயும் சொல்லக்கூடாதாம். இது நம்ம 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். இன்னைக்கு என்ன அந்த சாமக்கோடாங்கி வர சொல்லியிருக்காரு. நான் போய் அந்த பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு ராத்திரி நீ சுத்தபத்தமா குளிச்சுட்டு, வீடு எல்லாத்தையுமே தொடச்சு வச்சுரு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு ராகவன். சாமக்கோடாங்கி இந்த ஒரு பூஜையை பண்ணி எப்படியாவது சுஜித்ராவ நம் வசம் படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு சில மையையும் அந்த பொருட்கள்ல போட்டு ராகவன் கிட்ட கொடுக்குறாருங்க. இது தெரியாம ராகவன் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போய் தன் மனைவி கிட்ட கொடுத்து, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இந்த பூஜைய நான் சொல்ற ஒரு சில மந்திரங்களை சொல்லி இதை நீ பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. சாமக்கோடாங்கி என்ன திட்டம் வச்சிருந்தாரு? அவருடைய கணவர் பூஜைய பண்ணாங்களா?
அவங்க மனைவி இந்த பூஜைய பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? இவங்க குடும்பத்தில என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம்.